நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ராமமூர்த்தி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இது குளிர்காலம். வெயில் காலத்துல தண்ணி தாகம் அதிகம் இருக்கும். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தா புண்ணியம். ஆனா எப்பவும் தண்ணி குடிக்கணும். H2O. உடம்புல நீரின் அளவு குறையக்கூடாது. தண்ணீரை பத்தி கடுதாசில எழுதும்போது அலைபேசியில ஒரு தகவல் வந்திருந்தது, நினைவுக்கு வருது. அதாவது 10 கிணறுகள் ஒரு குளத்துக்கு சமம், 10 குளங்கள் ஓர் ஏரிக்கு சமம், 10 ஏரிகள் ஒரு புத்திரனை தருவதற்கு சமம். புத்திரன்னா மகன், உங்களுக்கு தெரியும். பாருங்க, அடுத்தது 10 புத்திரர்கள் ஒரு மரத்துக்கு சமம். எவர் ஒருவர் நற்கனிகள் குலுங்கும் மரக்கன்றுகளை நடுகின்றாரோ அவரிடம் தேவதைகளும் முனிவர்களும் கந்தர்வர்களும் 3 யுகங்கள் தங்கி அருள் புரிவராம். மரங்கள்லேயே வித்தியாசமான மரங்கள் இருக்கின்றன. எல்லா மரங்களும் நமக்கு தேவைதான். ஆனா எந்தெந்த மரங்கள் எங்கெங்கு இருக்கணுமோ அங்கங்க தான் இருக்கணும். மரங்களில் நான் அரச மரமாக இருக்க விரும்புகிறேன்னு கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்கார். ராமமூர்த்தி சார், ஒரு அரச மரம் நட்டால் ஓராண்டு சொர்க்கலோக பதவி கிட்டும்னு விருட்ச ஆயுர்வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்குதான். பல்லாண்டு கால சொர்க்கலோக வாசத்துக்கு பல அரச மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும். அதிக அளவு பிராணவாயுவை தரும் மரம் அரச மரம். பிள்ளை வரம் வேண்டுவோர் அரச மரத்தை சுற்றுவர். சுற்ற சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இருக்கு. அரச மரத்தின் அதிக பிராணவாயுவினால் சுவாசம் சுத்தமடைகிறது. அதனால எண்ணம் சுத்தமாகுது, புத்தி தெளிவாகுது, ஞானம் பிறக்குது. புத்தருக்கு ஞானம் அளித்த போதி மரம் என்பது ஓர் அரச மரமே. அதன் காரணமாவே அரச மரத்தின் அடியில உட்கார்ந்து கிராம பஞ்சாயத்துகளில் நீதி வழங்கினார்கள். எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா? எப்படி அரச மரம் அதிகப்படியான ஆக்சிஜன் பிராணவாயுவை உற்பத்தி செய்யுதோ அதே போல ஆலமரம் புளிய மரம் புயல் காற்றின் வேகத்தை குறைக்கும். வேப்ப மரம் விஷத்தை முறிக்கும். தென்னை மரம் மண் அரிப்பை தடுக்கும். நமது மாநில மரம் பனை மரம், இது நிலத்தடி நீரை பாதுகாக்கும். மனித மரம், இந்த மனித மரம் இருக்கே, இவ்வளவு பயன் தரும் மரங்களை பாதுகாக்காம வெட்டும். அப்படியே வெட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அக்கம் பக்கத்துல மரக்கன்றுகளை நடணும்னு நினைக்கிறது இல்ல. நமக்கு தெரிந்த மரங்கள் சிலவற்றை பற்றி பார்த்தோம். ரப்பர் மரம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? வாகன டயர், காலணிகள், மழை கோட்டு, அழிப்பான் ரப்பர், பந்து, பலூன்னு ரப்பர் பொருள் இல்லாத உலகை நம்மால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மனித நாகரீகத்துல முக்கியத்துவம் பெற்றிருக்கு ரப்பர் மரம். பயன் மரம்னு சொல்றாங்க. ரப்பர் மர பாலைத்தான் லேட்டெக்ஸ்னு அழைக்கிறாங்க. உலக அளவில் ரப்பர் தேவை 1830ல 150 டன்னு தான். 1856ல 7000 டன்னா உயர்ந்துருச்சு. கடந்த சில ஆண்டுகள்ல இந்த தேவை 23,000 டன்னா உயர்ந்துருச்சு. இதுல 60% தேவையை செயற்கை ரப்பர் தான் பூர்த்தி செய்யுது. இந்த ரப்பர் மரங்கள் அண்டை மாநிலமான கேரளாவில் அதிகம் இருக்கு. ரப்பர் உற்பத்தியில ஆசியா கண்டம் முதலிடத்துல இருக்கு. தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, நமது இந்திய நாடுகள் முதல் 4 இடத்துல இருக்கு. நம்ம நாட்டில் 90% ரப்பர் கேரளாவில் உற்பத்தி ஆகுது. நம்ம மாநிலத்திலையும் ரப்பர் மரங்கள் இருக்கு. ரப்பர் உற்பத்தி செய்யப்படுது. ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கணும். மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும். எப்படியும் மரத்தினால நமக்கு அதிக பயன்தான். இப்படி பயன் தரும் மரங்களை வளர்த்துட்டா கொஞ்சம் காசும் பார்க்கலாமே. வசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் இப்படிலாம் சிந்திக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.